Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. வணக்கம். இந்த டிஸ்கஷன்ல நாம யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் இன் மேக்னெட்டிசம்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த டாபிக்கை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணாம வாழ்க்கை முழுக்க மறக்காத மாதிரி புரிஞ்சுக்க போறோம். உனக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்ம வீடுகள்ல முன்னாடி இருந்த அந்த பெரிய டப்பா மாதிரி சிஆர்டி டெலிவிஷன் இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு மேக்னெட்டை கொண்டு போனா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற படம் ஏன் அப்படி வளைஞ்சு நெழியுதுன்னு எப்பவாது யோசிச்சிருக்கியா? ஆமா, நான் கூட சின்ன வயசுல விளையாட்டா செஞ்சிருக்கேன். ஸ்கிரீன்ல கலரா ஒரு மாதிரி கர்வ் ஆகும். அது ஏன் அப்படி ஆகுது? அதுக்கும் நாம படிக்க போற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நேரடி கனெக்ஷன் இருக்கு. ஆனா அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. ஒரு எலக்ட்ரான், அதாவது ஒரு சார்ஜ், ஒரு இடத்துல சும்மா நிலையா இருக்குன்னு வச்சுக்கோ. அது மேல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகவே ஆகாது. நீ எவ்ளோ பெரிய மேக்னெட்டை வேணா அது பக்கத்துல கொண்டு போ, அது கொஞ்சம் கூட அசையாது. ஓ, அப்போ சார்ஜ் இருந்தா மட்டும் போதாதா, நகரணுமா? எக்ஸாக்ட்லி. இப்போ அதே எலக்ட்ரான் லேசா நகர ஆரம்பிச்ச உடனே எங்கிருந்தோ ஒரு மர்மமான ஃபோர்ஸ் வந்து அதை புடிச்சு தள்ளும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அந்த எலக்ட்ரான் நகருதுன்னு எப்படி தெரியுது? இதுதான் பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். வாவ், கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. நிலையா இருந்தா ஒரு எஃபெக்டும் இல்ல, ஆனா நகர ஆரம்பிச்சா மட்டும் ஃபோர்ஸ் வருதுங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். அது எப்படி பாசிபிள்? இதுக்கு பின்னாடி இருக்கிற கோர் ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்பது மத்த ஃபோர்ஸஸ் மாதிரி ஒரு நேரடியான புஷ் ஆர் புல் கிடையாது. இது ஒரு சைட்வேஸ் புஷ். சைட்வேஸ் புஷ்? ஆமா, நகர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சார்ஜ்ட் பார்ட்டிகிள் மேல மட்டும்தான் இது வேலை செய்யும். இதோட முக்கியமான தன்மையே என்னன்னா, இது எப்பவுமே அந்த பார்ட்டிகிள் போற திசைக்கு செங்குத்தா, அதாவது பக்கவாட்டுல தான் தள்ளும். பக்கவாட்டுல தள்ளுமா? அப்போ அது பார்ட்டிகளோட ஸ்பீட அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செய்யாதா? எக்ஸாக்ட்லி. நீ சரியா ஒரு முக்கியமான பாயிண்ட பிடிச்சிட்ட. இத புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி சொல்றேன். நீ ஒரு பைசைக்கிள்ல ரொம்ப வேகமா நேரா போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. ஓகே. அப்போ உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீ போற பாதைக்கு கிராஸா நின்னு ஒரு கிரிக்கெட் பேட்டை வச்சு உன் பைசைக்கிள் வீல லேசா பக்கவாட்டுல தட்டுறார். சரி. அந்த அடி உன்னை வேகமாவும் போக வைக்காது, ஸ்லோவும் பண்ணாது. ஆனா என்ன ஆகும்? என் பாதை லேசா வளையும். நான் நேரா போறதுக்கு பதிலா ஒரு கர்வ்ல போவேன். கரெக்ட். ஒவ்வொரு நொடியும் அவர் உன்னை இப்படி சைட்வைஸா தட்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? நான் நேரா போகவே முடியாது, ஒரு வட்டத்துல சுத்த ஆரம்பிச்சிடுவேன். ஆனா என் ஸ்பீட் மட்டும் மாறாது, டைரக்ஷன் தான் மாறிட்டே இருக்கும். பர்ஃபெக்ட். மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் இதே மாதிரி தான். இது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இல்ல, இது ஒரு ஸ்டியரிங் ஃபோர்ஸ். ஒரு மூவிங் சார்ஜை பக்கவாட்டுல தள்ளி அதோட பாதையை வளைக்குமே தவிர அதோட ஸ்பீட ஒருபோதும் மாத்தாது. ஓகே, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. இது ஒரு டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், ஆனா ஆக்சிலரேட்டிங் ஃபோர்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்பீட் மாறல. கரெக்ட். இப்போ ஒரு மென்டல் இமேஜுக்கு வருவோம். ஒரு நேர்கோட்ல சிவப்பு நிறத்துல லட்சக்கணக்கான எலக்ட்ரான்ஸ் ஒரு ஹைவேல போற கார்ஸ் மாதிரி வேகமா போகுதுன்னு கற்பனை பண்ணிக்கோ. சரி. திடீர்னு அதுங்க ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துக்குள்ள நுழையுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு அதிருஷ்யமான நீல நிற தேவால் மாதிரி கற்பனை பண்ணிக்கோ. சரி. எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த நீல நிற தேவால்குள்ள போகுது. உள்ள நுழைஞ்ச உடனே அந்த நீல தேயால் ஒவ்வொரு எலக்ட்ரானையும் பக்கவாட்டுல தள்ளுது. உடனே அந்த நேரா போன எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒரு அழகான வட்டப்பாதையில சுத்த ஆரம்பிக்குது. ஸ்பீடு கொஞ்சம் கூட மாறல, ஆனா டிரெக்ஷன் மட்டும் கண்டினியூஸா மாறிட்டே இருக்கு. இந்த மென்டல் பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்போ நம்ம என்சிஆர்டி புத்தகம் இந்த ஃபோர்ஸை எப்படி ஒரு ஃபார்முலாவா சொல்லுதுன்னு பார்க்கலாம். படிக்கிறேன். The force on an electric charge Q due to both electric and magnetic field can be written as F is equal to Q E of R plus V cross B of R. This force is called the Lorentz force. The magnetic force component is F magnetic is equal to Q V cross B. இதுல வர்ற V cross B அந்த வெக்டர் ப்ராடக்ட் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? அது இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? ஷோர். அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு பகுதியை நாம இப்போதைக்கு விட்டுடலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். F is equal to Q into V cross B. இந்த ஃபார்முலாவை தான் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்க்க போறோம். ஓகே. ஸ்டெப் 1. இந்த ஃபார்முலால V இருக்கு, அதாவது வெலாசிட்டி. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த ஃபோர்ஸ் சார்ஜோட வெலாசிட்டியை சார்ந்து இருக்கு. ஒருவேளை சார்ஜ் நகரலன்னா, அதாவது V ஈக்குவல்ஸ் 0னா
மொத்த ஃபோர்ஸும் 0 ஆயிடும். ஆமா, இதுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த ஆச்சரியமான விஷயம். நிலையான சார்ஜ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒண்ணுமே செய்யாது. ஓகே, V இருந்தாதான் F இருக்கும். Got it. ஸ்டெப் 2, ஃபார்முலால Q மற்றும் B இருக்கு. அதாவது ஃபோர்ஸோட அளவு சார்ஜோட மேக்னிடியூட் F மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரெங்த் Bக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சிம்பிள். இதுவும் புரியுது. கூடுதல் சார்ஜ் அல்லது கூடுதல் ஃபீல்டுனா கூடுதல் ஃபோர்ஸ். ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஃபார்முலால V மற்றும் Bக்கு நடுவுல ஒரு கிராஸ் இருக்கு. இது கிராஸ் ப்ராடக்ட்டை குறிக்குது. இதோட அர்த்தம் ஃபோர்ஸோட அளவு வெலாசிட்டி வெக்டர் Vக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் Bக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை பொறுத்து மாறும். ஆங்கிளா ஸ்பெசிஃபிக்கா sin தீட்டாவை பொறுத்து மாறுமா? ஆமா, ஒருவேளை சார்ஜ் போற திசையும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசையும் பர்பெண்டிகுலரா, அதாவது 90 டிகிரில இருந்தா sin 90 டிகிரி 1, அப்பதான் ஃபோர்ஸ் மேக்ஸிமமா இருக்கும். ஓ, அதுவே ரெண்டும் பேரலலா, அதாவது ஒரே டிரெக்ஷன்ல 0 டிகிரி அல்லது ஆப்போசிட் டிரெக்ஷன்ல 180 டிகிரி போனா sin 0 டிகிரி மற்றும் sin 180 டிகிரி ரெண்டுமே 0. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சுத்தமா இருக்காது, 0. ஓ, அப்போ ஒரு சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டோட திசையிலே பயணிச்சா அது மேல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாதா? வாவ். எக்ஸாக்ட்லி. அந்த சார்ஜ் ஃபீல்ட மதிக்காம நேரா போய்கிட்டே இருக்கும். இது எக்ஸாம்ல கேக்குற ஒரு ட்ரிக்கி 1 மார்க் கொஸ்டின். அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4. இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்பவுமே V மற்றும் B இருக்கிற தளத்துக்கு, அதாவது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். பெர்பெண்டிகுலர்னா? சிம்பிளா சொல்லணும்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்பவுமே வெலாசிட்டிக்கும் பெர்பெண்டிகுலர், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலர். இதனால தான் இந்த ஃபோர்ஸ் எந்த வேலையும் செய்யாது. ஒர்க் டன் இஸ் 0. ஒர்க் டன் இஸ் 0. அது ஏன்? பிசிக்ஸ்ல ஒர்க் டன் ஓட ஃபார்முலா என்ன? W = F.d, ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டு வெக்டர்ஸ் பெர்பெண்டிகுலரா இருந்தா அதோட டாட் ப்ராடக்ட் 0. இங்க ஃபோர்ஸ் எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதால ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகே. ஒர்க் டன் 0னா கைனடிக் எனர்ஜில எந்த மாற்றமும் இருக்காது. கைனடிக் எனர்ஜி மாறலன்னா ஸ்பீடும் மாறாது. பாத்தியா, எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இப்போ ஒரு சின்ன ஒர்க் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அதோட சார்ஜ் நமக்கு தெரியும். Q is equal to -1.6 into 10 to the power -19 C. சரி. அது 2 into 10 to the power 6 ms வேகத்துல 0.5 டெஸ்லா ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா போகுது. இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃபார்முலா F is equal to QVB sin theta. இங்க பெர்பெண்டிகுலர்னு சொன்னதால theta is equal to 90 degree. So sin theta is equal to 1. அப்போ ஃபார்முலா F equals QVB னு சுருங்கிடும். கரெக்ட். So F is equal to 1.6 into 10 raised to minus 19 பெருக்கல் 2 into 10 raised to 6 பெருக்கல் 0.5. கரெக்ட். இங்க எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதால நாம இப்போதைக்கு ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம். அதனால அந்த மைனஸ் சைனை விட்டுடலாம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணா F is equal to 1.6 into 10 raised to minus 13 நியூட்டன்ஸ் வரும். 1.6 into 10 raised to minus 13 நியூட்டன். இது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் மாதிரி தெரியுதே. ஆமா, பார்க்க சின்னதா இருக்கலாம். ஆனா ஒரு எலக்ட்ரானோட மாஸை யோசிச்சு பாரு. அது இதை விட பல மடங்கு சின்னது. அதனால ஒரு சின்ன எலக்ட்ரானுக்கு இது ரொம்ப பெரிய ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் தான் அதை ஒரு வட்டப்பாதையில சுலபமா வளைச்சிடுது. ஓஹோ. ஆமா, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஒரு மூவிங் சார்ஜை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அடுத்த டாபிக், அதாவது மோஷன் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் எப்படி வட்டப்பாதையில சுத்துது, அதோட ரேடியஸ் என்ன, ஃப்ரீக்வன்சி என்னன்னு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ எக்ஸாம்ஸ்ல மாணவர்கள் இந்த டாபிக்ல என்னென்ன பொதுவான தவறுகள் செய்வாங்கன்னு பார்க்கலாம். இதை நாம சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவோம். சைலண்ட் கில்லர்ஸா? ஆமா, ஏன்னா இது தெரியாமலேயே நம்ம மார்க்ஸை குறைச்சிடும். சைலண்ட் கில்லர் நம்பர் 1, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒரு சார்ஜை வேகப்படுத்தும் அல்லது மெதுவாக்கும். நிறைய மாணவர்கள் ஃபோர்ஸ்னாலே ஆக்சிலரேஷன் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓ, நான் கூட அப்படிதான் ஆரம்பத்துல நினைச்சேன். ஆமா, உண்மை என்னன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்பவுமே வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதால அது ஸ்பீடை மாத்தவே மாத்தாது, டிரெக்ஷனை மட்டும்தான் மாத்தும். மறுபடியும் சொல்றேன், ஒர்க் டன் இஸ் 0, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா?
மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால ஸ்பீட் கான்ஸ்டன்ட்டா இருக்கும், ஆனா டிரெக்ஷன் மாறிட்டே இருக்கும். இதுதான் கீ ஐடியா. அப்சல்யூட்லி. இப்போ சைலண்ட் கில்லர் நம்பர் 2. மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டிரெக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டிரெக்ஷன்ல தான் இருக்கும். நிறைய பேர் இத எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட குழப்பிக்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் F வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் Eக்கு பேரலலா இருக்கும். ஆமா, F is equal to QE. அதனால மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் Bக்கு பேரலலா இருக்கும்னு நினைச்சு தப்பா எழுதிடுறாங்க. ஆனா அதுவும் தப்பு. கிராஸ் ப்ராடக்ட்னால ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. உண்மை என்னன்னா ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா வெலாசிட்டி v, மேக்னெட்டிக் ஃபீல்ட் B அண்ட் ஃபோர்ஸ் F மூணும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. ஒரு 3D கோஆர்டினேட் சிஸ்டம்ல XYZ ஆக்சிஸ் மாதிரி. அப்போ இந்த ரெண்டு தவறுகளையும் தவிர்க்க நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 1 மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஸ்பீடை மாத்தாது, டைரக்ஷனை மட்டும்தான் மாத்தும். 2 ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்பவுமே ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். சரியா? பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த 2 விஷயத்தையும் மனசுல ஆழமா பதிச்சுக்கிட்டா போதும், இந்த டாபிக்ல பாதி கன்ஃபியூஷன் போயிடும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டோம், ஆனா அது எந்த பக்கம் பெர்பெண்டிகுலர்? மேலையா, கீழையா, உள்ளையா, வெளிலையா? ஆமா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. அதுதான் ரைட் ஹேண்ட் ரூல். இது எக்ஸாம்ல டைரக்ஷன் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப உதவும். ரைட் ஹேண்ட் ரூல், அதை எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். உங்க வலது கையை எடுத்துக்கோங்க. சரி. உங்க விரல்களை, அதாவது ஆள்காட்டி விரல்ல இருந்து சுண்டு விரல் வரைக்கும் சார்ஜ் போற வெலாசிட்டி v திசையில நேரா நீட்டுங்க. ஓகே. இப்போ உங்க உள்ளங்கை மேக்னெட்டிக் ஃபீல்ட் B திசைய பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டு உங்க விரல்களை மேக்னெட்டிக் ஃபீல்ட் திசைய நோக்கி மடக்குங்க. ஓகே, வெலாசிட்டி டைரக்ஷன்ல விரல்களை நீட்டி ஃபீல்டு டைரக்ஷன்ல மடக்கணும். ஆமா, அப்படி மடக்கும்போது உங்க பெருவிரல், அதாவது தம்ப், எந்த திசையில நிமிர்ந்து நிக்குதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன். சிம்பிளா Vல இருந்து Bக்கு கைய கர்ல் பண்ணா தம் ஃபோர்ஸ காட்டும். இது ரொம்ப சுலபமா இருக்கே. ஆனா இது பாசிட்டிவ் சார்ஜுக்கு மட்டும் தானே? நெகட்டிவ் சார்ஜுக்கு என்ன பண்றது? நல்ல கேள்வி. இது பாசிட்டிவ் சார்ஜுக்கு மட்டும்தான். ஒருவேளை எலக்ட்ரான் மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்னா கவலைப்பட வேண்டாம். இதே ரூலை யூஸ் பண்ணி டைரக்ஷன் கண்டுபிடிச்சு கடைசியா தம் காட்டுற திசைக்கு நேர எதிர் திசை, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஓகே, பாசிட்டிவ்க்கு ஒரு டைரக்ஷன், நெகட்டிவ்க்கு அதோட ஆப்போசிட். புரிஞ்சுது. சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன மெமரி ஆங்கர் ஃப்ரேஸ் சொல்றேன். பெர்பெண்டிகுலர் புஷ், கர்வ்ட் பாத், கான்ஸ்டன்ட் ஸ்பீட், நோ ஒர்க் டன். இத சொன்னாலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட முழு தன்மையும் உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். இந்த முழு டிஸ்கஷனையும் எக்ஸாம்காக 3 முக்கிய பாயிண்ட்ஸா சுருக்கமா சொல்றேன். கவனமா கேட்டுக்கோங்க. சரி. பாயிண்ட் நம்பர் 1, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நகரும் சார்ஜஸ் மேல மட்டும்தான் செயல்படும். A stationary charge feels no magnetic force. அதன் ஃபார்முலா F is equal to Q into V cross B. பாயிண்ட் நம்பர் 2, இந்த ஃபோர்ஸ் எப்பவுமே வெலாசிட்டி மற்றும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதனால இது சார்ஜோட ஸ்பீட மாத்தவே மாத்தாது, பாதையை மட்டும் வளைக்கும். So work done is 0 and kinetic energy is constant. பாயிண்ட் நம்பர் 3, ஃபோர்ஸோட மேக்னிடியூட், சார்ஜ், ஸ்பீட், ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் மற்றும் ரொம்ப முக்கியமா வெலாசிட்டிக்கும் ஃபீல்டுக்கும் இடையேயான ஆங்கிள் சைன் தீட்டாவை சார்ந்தது. ரெண்டும் பேரலலா இருந்தா ஃபோர்ஸ் இஸ் 0, பெர்பெண்டிகுலரா இருந்தா ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, PROFSAM.com. அடுத்த கான்செப்ட்ல சந்திப்போம். ஹாப்பி லேர்னிங்.